Hi friends, Assalamu alaikum. Welcome back my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல umbrella frock வந்துட்டு எப்படி கட் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் மேலே டாப்க்கு நான் 1 மீட்டர் வந்து நான் சில்க் காட்டன்ல நான் எடுத்துர்க்கேன். அத வந்துட்டு இந்த மாதிரி நீங்க நாலா மடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமேட்டு உங்க டாப்புக்கு full length எவ்வளவு வேணுமோ அத ஒண்டி நீங்க கட் பண்ணிக்கோங்க. அதாவது மார்க் பண்ணிட்டு அத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். கீழ வந்துட்டு ஜாயின் பண்ணனும் இல்லையா அதுக்கு வந்துட்டு 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா நெக் உடைய ஓபன் இருக்கு இல்லையா அது வந்துட்டு நான் 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணிருக்கேன். ஷோல்டர் வந்து பாத்தீங்க அப்படினா நான் 3.5 இன்ச் அளவுக்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணிருக்கேன். இந்த டாப் வந்துட்டு நீங்க கட் பண்ணி தைக்க கத்துக்கிட்டீங்க அப்படினா நார்மலா வீட்ல இருக்கு இல்லையா saree அத வச்சு இதே மெத்தட்ல தான் நீங்க வந்துட்டு umbrella frock நீங்க கட் பண்ணி தைக்கணும். இத வந்துட்டு நீங்க கட் பண்ணி வீட்ல நீங்க ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு வந்து நீங்க தச்சி போட்டு பாருங்க. அதுக்கு அப்புறமேட்டு கரெக்ட்டா இருக்கு அப்படினா நீங்க வெளியில வந்து நீங்க கஸ்டமருக்கு நீங்க வாங்கி நீங்க தாராளமா நீங்க வந்து தச்சி கொடுக்கலாம். இது ஒரு டாப்க்கு நீங்க 500 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்துட்டு ரேட் சொல்லி நீங்க வந்துட்டு வாங்கி தச்சி கொடுக்கலாம். நார்மல் டாப்பை விட இந்த umbrella டாப் தான் இருக்குதுலயே ரொம்ப வந்துட்டு ஈஸியா ரொம்ப சூப்பரா வந்துட்டு நம்ம தச்சிரலாம். இப்போலாம் நீங்க வந்துட்டு Instagram நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே அந்த sareeல லாங் ஃப்ராக் umbrella ஃப்ராக் இந்த மாதிரி நாங்க வந்துட்டு ஆன்லைன்லயே நாங்க தச்சி நாங்க சேல்ஸ் பண்றோம் அப்படி சொல்லிட்டு நிறைய மெசேஜ் நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்திருப்பீங்க. இப்போ உள்ளவங்க பிகினர்ஸ் தான் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி டாப்லாம் வந்துட்டு கத்துக்கிட்டு ஆன்லைன்லயே வந்துட்டு நல்லா தச்சி கொடுத்து நல்லா வந்து நிறைய பேர் வந்துட்டு சம்பாதிக்கறாங்க. வீட்ல உள்ள லேடீஸ் தான் வந்துட்டு அதிகமா வந்துட்டு அதுல வந்துட்டு சம்பாதிக்கறாங்க. அதே மாதிரி நீங்களும் வீட்லயே இருந்துட்டு நீங்க சம்பாதிக்கணும் அப்படினா அதுவும் இல்லாம ஈஸியா வந்துட்டு இந்த டாப்லாம் வந்துட்டு நீங்க தைக்கலாம். ப்ளவுஸ்லலாம் வந்து பாத்தீங்க அப்படினா சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் வந்துட்டு நீங்க பார்த்து தைக்கணும். இந்த umbrella frockல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அது மாதிரி சுடிதார்லயே அந்த மாதிரி அதிகமா வந்துட்டு எதுவுமே கிடையாது. மெட்டீரியல் மட்டும் பாத்தீங்க அப்படினா மேலே டாப்க்கு நம்ம 1 இன்ச் வந்துட்டு வாங்கிக்கணும். கீழ டாப்க்கு பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் அலவன்ஸ்க்கு நீங்க வந்துட்டு வாங்கிக்கணும். இப்ப saree கொடுத்தாங்க அப்படினா நம்ம வந்துட்டு அத ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி நம்ம தச்சிரலாம். மெட்டீரியல் வந்துட்டு எவ்வளவு வாங்கணும் என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா கரெக்ட்டா நீங்க 3.5 மீட்டர் வரைக்கும் நீங்க வந்து சொல்லுங்க. 3.5 மீட்டர் வாங்குனா கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. மேலே டாப்க்கு 1 இன்ச் போயிடும். கீழ வந்துட்டு இந்த ஃப்ராக் வந்துட்டு umbrella ஃப்ளோர் வரணும் இல்லையா அதுக்காக 2.5 மீட்டர் டோட்டலா வந்துட்டு உங்களுக்கு 3.5 மீட்டர் நீங்க வாங்கும்போது கரெக்ட்டா இருக்கும். அதை விட லெந்தா நல்லா வந்துட்டு ஸ்லீவ் வேணும் அப்படி சொன்னோம்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்க ஒரு 1/2 மீட்டர் வந்து சார்ஜ் பண்ணி 4 மீட்டரா வந்துட்டு வாங்கிக்கோங்க. இல்ல இந்த ஸ்லீவ் வந்துட்டு பெருசா வேணா சின்னதா போதும் அப்படினா நீங்க 3.5 மீட்டர் வந்துட்டு நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். நானே Instagramலாம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிசைன் எதுவுமே இல்ல. பட் ஆனா அதுக்கு வந்துட்டு 550 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 600 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. சில பேர் வந்து 800 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்லயே வந்துட்டு சூப்பரா நம்மளே கட் பண்ணி நம்மளே தச்சி போடும்போது அந்த ஃபிட்டிங்லாம் வந்துட்டு அழகா இருக்கும். நமக்கு பிடிச்ச கலர் வாங்கி நாமளே வந்துட்டு வீட்ல நீங்களும் உங்க பொண்ணும் ஒரே மாதிரி ஒரே டிசைன்ல வந்து நீங்க தச்சி போடலாம். ரொம்ப பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா கியூட்டா இருக்கும். umbrella frockனா ரொம்ப ஃப்ளோரா வரும். பார்த்து கட் பண்ணனும் பார்த்து தைக்கணும் அப்படினா எந்த இதுமே இல்ல. அழகா மார்க் பண்ணோமா மடிச்சு போட்டோமா அதுக்கு மேல டிராயிங் பண்ணோமா கட் பண்ணி எடுத்தோமா அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு umbrella frock தச்சா கூட போதும். ஒரு நாளைக்கு நீங்க 500 ரூபாய் நீங்க சம்பாதிச்சீங்க அப்படினா 10 நாளைக்கு நீங்க 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 15 ஒரு மாசத்துக்கு நீங்க வந்துட்டு எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களே கால்குலேட்டர் போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க கொஞ்சம் ஸ்லோவா தைக்கிற மாதிரி இருக்கும். தைக்க பாத்தீங்க அப்படினா அது வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா தப்போம். அதுவும் இல்லாம ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் umbrella frock வந்துட்டு. இப்போ நம்ம நார்மல் டாப்லாம் தைக்கும்போது அதுக்கு நெக் அடிச்சு வச்சு சைடு ஜாயின் பண்ணி கீழ மடிச்சு வச்சு எல்லா சைடும் மடிச்சு தைக்கணும் மார்க் பண்ணனும் எல்லாமே செய்யணும். பட் ஆனா இதுல வந்து நம்ம கீழ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டோம் அப்படினா அது அப்படியே நம்ம வந்துட்டு லைட்டா உருட்டி தைக்க போறோம் அவ்வளவுதான். நிறைய லேடீஸ்க்கு வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டு சம்பாதிக்க முடியாது. வேலைக்கு எங்கேயும் போக முடியாது. வீட்ல இருந்துகிட்டே எப்படி சம்பாதிக்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ஐடியா இந்த வீடியோஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டு என்னுடைய சேனல்ல இருக்கு. உள்ள போயிட்டு செக் பண்ணி பாருங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் பெர்ஃபெக்ட்டா தைக்க தெரியாது. சும்மா சேலை ஓர அடிப்பேன் அவ்வளவுதான். சும்மா சைடு ஜாயின் பண்ணி கொடுப்பேன். சும்மா ப்ளவுஸ் பத்தல அப்படினா அத வந்து நான் புடிச்சு கொடுப்பேன். அந்த அளவுக்குலாம்
ப்ரொஃபஷ்னல் வந்து நான் டைலர் இல்லை, நார்மலாக வீட்டில் பழைய மிஷின் இருக்குப்பா, அதை வச்சு தான் ஏதோ நான் வந்துட்டு சும்மா சின்ன சின்ன தச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை வந்துட்டு தைக்கலாம். ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக தைக்க கற்றுக்கிட்டு தான் எல்லாருமே தைக்கிறாங்கன்னு கிடையாது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தைக்க தெரியாது, ஏன்னா தனமாக தச்சு தான் இன்றைக்கி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு எல்லாருமே தைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்களுமே ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காமல் கட் பண்ணி தச்சு பாருங்கள், சூப்பராக வந்துட்டு தைக்க வரும். நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய சேலைங்களுக்கெல்லாம் வேலை வரப்போது ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு இந்த வீடியோ தான். எதுக்காக சொல்கிறேன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் சேரீலாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு தைச்சி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் தைச்சி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 1க்கு 2 சேலையில் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி தைச்சி பாருங்கள். நீங்களும் போடும்போது உங்கள் குழந்தையும் போடும்போது பக்கத்தில் உள்ளவங்க கேட்பாங்க, நல்லாயிருக்கு, எனக்கும் தைச்சி தரீங்களா, எனக்கும் என் பாப்பாவுக்கும் இதே மாதிரி தைச்சி தரீங்களா, நாங்கள் 2 பேரும் சேமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமர்லாம் வந்துட்டு வருவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் தச்சு பழகுங்க. இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நான் என்னுடைய சேனலில் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.